14,000 கோடி, 1000 2000 இல்ல 14,000 கோடி நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது. பாரத பிரதமர் அவர்கள் மனமுகந்து கொடுத்த அந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய நீர், பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இந்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியிலே விடுகின்ற பொழுது காவிரி நதியிலே வந்து கலக்கின்ற பொழுது சுத்தமான நீராக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. அந்த நதியை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக விலகி கொண்டிருக்கிறது. டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிர்களுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது எந்த நோயும் தாக்கப்படாது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்கள் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாரத பிரதமருடைய ஆசியால் இந்த திட்டம் நிறைவேறும்.